இறையுமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் 24/5/2026 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை 9:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை 7:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 7:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று சில சாதனைகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சிக்கலான பணிகளையுமே எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலமாக மன நிறைவாகவும் உணர்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல சில புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும் என்று அதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அவசரங்களை வீட்டுல உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உறவினர்களினால இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நீங்க கேட்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். சில விவாதங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. குடும்பத்திலையும் கலகலப்பான சூழலும் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தொலைதூரத்துல இருந்து பெறக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாலின மக்களினால சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். அவர்களிடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
அலுவலகத்துல பெண் நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசுவாசத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்தும் கொள்வாங்க. உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று சற்று கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று சில சாதனைகளை மெதுவாக செய்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான நம்பகத்தன்மையும் கிடைக்கவும் பெறுவீங்க. முக்கியமான செயல்களை இன்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு அதற்கேற்றாற்போல் செயலாற்றவும் செய்வீங்க. பணிகளை நல்ல தரத்துடனும் உரிய நேரத்துடனும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல இனிமையான விதத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்குங்க. எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்ற சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களை குறை கூறவும் வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்வதும் நல்லதுதாங்க. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். சற்று பொறுமையாக இருந்து சமாளிப்பதும் நல்லதுதாங்க. சமயோஜித புத்தியின் மூலமாக எதிரிகளை வீழ்த்தவும் செய்வீங்க. சில தேவையற்ற விவகாரங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். நிலுவையில இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல அழுத்தங்களும் இருக்க தங்க செய்யும். புதிய கொள்முதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சமூக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல பொறுமையாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாகவும் இருங்க. பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. மிருகசுரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. அலுவலகத்துல இன்று உங்களுடைய பொறுமை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. அதில் உள்ள உண்மை தன்மையை அறிந்து நீங்களே முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பணியிடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. வேற்றுமைகளும் நீங்கும். மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. சில முக்கியமான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். சில நல்ல வாய்ப்புகளும் வீடு தேடியும் வரலாம். தொழில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பும் அதிகரிக்கும். வேலையிடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தடையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி இன்னொருவருக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடிவடையும் என்று சில விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்படத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று பொறுமையாக இருந்து கடந்து சென்று விடுவதும் நல்லது. மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும். வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கல்வி அறிவும் நுண்ணறிவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புது சிந்தனைகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. முழுமையாக உங்களை பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய பொருளாதார நிலையும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிற்று உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில முக்கியமான முடிவுகளை தன்னம்பிக்கையுடன் எடுப்பதும் நல்லது. தேவைக்கு உகந்த வரவும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். தொழில் ரீதியாக இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய வழியில இணக்கமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வயிற்று உபாதைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணிகள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று அத்தியாவசிய நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில வேலைகளை நீங்க இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான வேலைகளை நீங்க எடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில அனுகூலமும் உண்டாகும்.
பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல தனவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். வீட்டுல உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இரவு நேர தாமதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகள்ல மயங்கி விடவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பணத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உணவு விஷயத்துல அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அமைதியை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். என்று சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவது மட்டுமல்லாமல் அதனை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. சில கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். மாமன் வழி தரப்புல இருந்து உங்களுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல மிகுந்த ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய விஷயங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு லாபமும் இருக்கும். எதிர்காலத்துல உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். இன்று அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். வழக்குகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் சாதகமாகவும் முடியும். தனவரவும் மேம்படும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். அரசிடமிருந்து எதிர்பார்த்த வேலைகள் ஓரளவிற்கு சாதகமாகவும் முடியும். சில தாமதங்கள் இருந்தாலும் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய விஷயங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில பிரச்சனைகள்ல இருந்து தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில உறுதியுடனும் இருப்பீங்க. சுய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். திருமண உறவுகளை இனிமையான பேச்சுக்களின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில அன்பான உரையாடல்களும் நடைபெறும். இன்று மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. இணக்கமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து கேட்டு இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில உங்களுக்கு என்று ஒரு தனி முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளின் மீது அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க.
அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். திட்டமிட்டு வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் குறையும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று குடும்ப விஷயங்களை ஆராய்வதிலும் அதுல விவேகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் இருக்கும். இன்று சில எதிரிகளிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. அவர்களினால சில குடைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பது குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபார நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபார பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சாதகமான போக்கும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை வரம்புக்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சிறிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோசித்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவுல பாதுகாப்பான உணர்வுடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள்ல நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த தொழில் சார்ந்த நல்ல விஷயங்களும் வந்து சேரும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது பலன் கொடுப்பதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகளும் செய்யலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வேலையில இடமாறுதல்களும் ஏற்படலாம். சிறப்பாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றி பெற்று விடுவீங்க. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல சம்மதமில்லாத சர்ச்சை பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால சில தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாங்க. பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உங்களால் மற்றவர்கள் பயனடையவும் காண்பாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க.
என்று அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் என்று மக்கள் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கலகலப்பான போக்கும் காணப்படும் என்று பெரியவர்களுடைய கருத்துக்களினால மனதுல மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து ஈடுபடுவதும் நல்லது. மக்கள் பணிகள்ல இருப்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகத்தினால ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மக்கள் பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்குங்க. இன்று நல்ல நட்பும் கிடைக்க பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று நீங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல கவனமாகவும் இருங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் துறையில வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் தொழிலுக்கு உதவியாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணி நிமித்தமான சில கடிதங்களும் கிடைக்க பெறுவீங்க. பணி நியமன ஆணைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். மன உறுதியுடன் இருப்பதும் நல்லது. வேலை முடியும் வரையில விடாமுயற்சியுடனும் இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். வீட்டுல மன அமைதியும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல மலமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில அந்தஸ்து உயரும். மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி சுமூகமான உறவும் காணப்படும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சில புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சார்ந்த சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த அனுபவங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிலுவையில் இருக்கின்ற பணிகளை முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. செய்யும் வேலைகள்ல உங்களுக்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவில இன்று உங்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சி மற்றும் திருப்தியின் காரணமாக ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. இன்று வேலையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில முக்கியமான வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே செய்வதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். தொழில சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உயர்வும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முறையில வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. அதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதுல தெய்வ பக்திக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. என்ற தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. சில சவாலான வேலைகளையுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் குறையும். வாக்குவன்மையின் மூலமாக மேன்மையான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிறு போட்டி பொறாமைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பலன்கள் கலந்தே காணப்படும். வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறுங்க. ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணியிடத்துல சிறு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிப்பதற்கு நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான முறையில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கண்கள் அறுவை சிகிச்சைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வருமானத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றலாம். பண வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். மன சஞ்சலங்களும் நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி சில வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் எதிர்கொள்கின்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் அதிகப்படியாக பேசவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. என்று வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கவும் வேண்டாங்க. யாரிடத்திலும் அதிகப்படியாக பேசிக்கொண்டு சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். சிலருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமாக சச்சரவுகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் இடத்துல கூடுதலாக உரிமை எடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். நிர்வாக பொறுப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால மனதுல சிறு நெருடல்களும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மனதுல அமைதியாகவும் உணர்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எடுக்கின்ற முயற்சிகள்ல குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். விட்டு கொடுத்தும் செல்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியாகவும் உணர்வீங்க. கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியாக உங்களை நீங்களே வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மேன்மையான செய்திகளும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். உயர்வும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உங்களுடைய நல்ல மனதை உறவினர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். தொலைபேசியில் வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல இனிமையான முறையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நவீன சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. சமூக நிகழ்வுகளினால புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மன அமைதியுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணிகளை எளிமையாக ஆற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய அணுகுமுறையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதுல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில்ல உங்களுக்கான சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். சம்பள விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த நிலுவைத் தொகைகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மிதமான போக்கும் காணப்படும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். நெருக்கமான உறவினர்கள் இடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நவீன சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. நன்கு வளர்ச்சி அடைந்த சிலரை சந்தித்து பேசி அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. கோயில்களுக்கு திருப்பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும்.
தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு புதிய தெளிவினையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சிந்தனைகளும் செயல்பாடுகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அயல்நாட்டு வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதியும் உண்டாகும். தெளிவாகவும் உணர்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். தெளிவும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள்ல நீங்க திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். திருமண உறவுல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. அரசாங்க வேலையில உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பியதை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகளில் சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வீட்டுல அனாவசியமான கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறையாகவும் இருப்பாங்க. உங்களை தவறாக நினைத்துக் கொண்டவர்கள் மனம் மாறி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சாதகமான போக்கும் இருக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சர்வதேச வணிகத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். நிர்வாகத்துறையில செய்கின்ற மாற்றங்கள் லாபத்தையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.